இன்னைக்கு காலையில நான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். ஒரு நிகழ்ச்சிக்கு கேட்பதற்காக போயிருந்தேன். அப்ப போயிருக்கும் போது நான் போயிருக்கிறேன். அவரு ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருந்தாரு. நான் போறேன், டக்குனு உள்ள போகணும். ஆனா அண்ணன் அடுத்த கிளம்ப போறாங்க, முடிச்ச உடனே நீங்க போய் என்ன நிகழ்ச்சி கேட்டுருங்க. நாங்க சரி உள்ள போறேன். உள்ள போனா அவர் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருந்தாரு. நான் போய் உட்கார்றேன். வீடியோ கால் அவர் பேசுற டோன்ல தெரியுது அவர் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. டக்குன்னு ஆன் பண்ணி நான் உள்ள போறேன், உட்கார்றேன். அவர் ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு வீடியோவை என் செல்போன்ல ஆன் பண்ணி கேமரால வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் செய்தியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவர் பேசுனதுல இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். முடித்த பிறகு அவர்கிட்ட விவரத்தை கேட்டேன். அவர் யாரோட பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? மலேசியாவுக்கு சுற்றுலா போயிருக்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள், சாமானிய வீட்டு அரசு பள்ளி குழந்தைகள், சாமானிய வீட்டு பிள்ளைகள். நான் சொல்லுவேன், நான் எனக்கு ஊர் வள்ளியூர், அங்க இருந்து நடந்து சைக்கிள்ல போயிடலாம். நாங்க சைக்கிள் எல்லாம் போயிருக்கிறோம் ஒரு கட்டம். எங்க கன்னியாகுமரிக்கு 12th படிக்கின்ற பொழுது அப்போ ஒரு விழிப்புணர்வு பரப்புரை பயணம் சைக்கிளில் கன்னியாகுமரியில இருந்து வள்ளியூர் வரணும் ஸ்டூடெண்ட்ஸோட, அப்படிலாம் வந்திருக்கிறோம். அவ்வளவு 30-35 கிலோமீட்டர் வைங்களேன். ஆனா நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது, தட் மீன்ஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் இந்த மாதிரி படிக்கும்போது, நான் சைக்கிள்ல 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்தோம். 12th படிக்கும்போது நாங்க 10th படிக்கிற வரைக்கும் டூர் கூட்டு போறது அப்படின்னா அதிகபட்சம் எங்க கூட்டு போவாங்கன்னா அங்க இருந்து கன்னியாகுமரி கூட்டு போவாங்க. அதுவே பெரிய விஷயம். எப்படி 90ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியை போய் சுத்தி பார்த்து விட்டு வருவது என்பதே ஒரு சாமானிய அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு பெரும் கனவு. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் ஜெர்மனி, ஜப்பான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க போயிருக்கிறாங்கன்னா மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த மலேசியாவிற்கு போயிருக்கக்கூடிய குழந்தைகளோட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறாரு. வீடியோ கால்ல அதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அங்க பெரிய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக தான் போச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் எனக்கு. அப்போ முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, 14 குழந்தைகள் வேற வேற நாட்டுல வேலை பார்க்கறாங்க. மலேசியாவில மட்டும் 14 குழந்தைகள், அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் 14 பேர் மலேசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஒன்றில் உயர்கல்விக்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான முழு செலவும் அரசுடையது, தமிழ்நாடு அரசுடையது. 14 பேர் அங்க படிக்கிறாங்க. எங்க? மலேசியால. இப்ப இங்க இருந்து டூர் போன பிள்ளைங்க 40க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க டூர் போயிருக்கிறாங்க. இந்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு போய் அங்க படிக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன சாமானிய வீட்டு பிள்ளைகளை போய் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்க. அப்ப கேக்குது, ஏக்கா உங்களுக்கு எந்த ஊருக்கு? அதுல வரும். நீங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி பல ஊர்கள்ல இருந்து படிக்கிறாங்க. அந்த வீடியோல வரும். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன். இதுல கடைசியா பிளே பண்ணுங்க அந்த வீடியோவை தம்பி. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோல தர்மபுரி, கிருஷ்ணகிரி பல ஊர்கள்ல இருந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க. சாமானிய வீட்டு பிள்ளைங்க மலேசியாவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிக்கிறார்கள். அதை பாக்குதுன்னு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போன நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போன சாமானிய வீட்டு பிள்ளைங்க. இப்ப இவங்களுக்கு என்ன உணர்வு தோணும்? நாமளும் இதே மாதிரி நல்லா படிச்சு இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் வெளிநாடுகளில் படிக்க வரணும்னு ஆர்வம் வருமா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இப்படி மத்திய அமைச்சர்களினுடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள்? அம்பானி, அதானி வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க சாமானிய அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா யார் படிக்க வைக்கிறா? நம்ம தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், நம்முடைய கோவிச்செழியன், நம்முடைய துணை முதலமைச்சர் இதெல்லாம் அவ்வளவு இது பண்ணி அந்த பிள்ளைங்க இன்னைக்கு அங்க போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க முதல்ல அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்புறம் மற்ற துறைகள், இன்னும் சில துறைகள்ல கூட என்னென்ன சாதனை நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருக்கேன். ஸ்டேல அப்படி கம்ஃபர்ட்டா இருக்கா உங்களுக்கு? வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க 1 இயர் முடிஞ்சிச்சா? நீங்க எந்த மாவட்டம்? நீங்க சேலத்துல இருந்து. வெரி குட். நல்லா போயிட்டு இருக்கா? ஸ்டடிஸ் நல்லா போகுதா? நீங்க இப்ப வந்தவங்களா? நீங்க ஓகே, வெரி குட். என்ன கோர்ஸ் பண்ணுங்க இங்க?
science, sir. டேட்டா சயின்ஸ் வெரி குட், சோ நைஸ்மா. இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு 42 பசங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா? பாருங்க, நீங்க உங்களை மாதிரியே வரணும்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேசுங்க அந்த குழந்தைங்களுக்கும். கண்டிப்பா. எல்லாமே ஒவ்வொரு திறமையின் காரணமாக இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க அவங்க எல்லாமே. உங்களை மாதிரி இந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ள நுழையிறதுக்கு உங்களால என்னென்ன கைட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ண. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்க ஒவ்வொருவருமே ஒரு விதமான அம்பாசிடர்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். உங்களை நாங்க உருவாக்கிட்டோம்னா அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அடுத்த வர ஜெனரேஷன் உங்களுடைய தம்பி தங்கச்சிங்களையும் உள்ள கூட்டிட்டு வர வேண்டிய பணியை நீங்க தான் செய்யணும். ஓகேவா? தேங்க்யூடாமா. அங்க கொடுங்க, நம்ம பசங்கள்ட்ட கொடுங்க, இன்னைக்கு வந்திருக்க பசங்கள்ட்ட. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன 4th டேவா? வெரி குட். யூனிவர்சிட்டி நல்லா பாத்தீங்கன்னா அவங்க நம்ம மாடல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப நீங்க இந்த யூனிவர்சிட்டி உள்ள வந்துட்டாங்க. அவங்ககிட்ட எப்படி அவங்க உள்ள வந்தாங்க என்னன்னு இன்டராக்ட் பண்ணி நீங்க 12th முடிச்சுட்டு வரும்போது நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட் மாதிரியே. சரியா? வெரி குட். ஆல் தி பெஸ்ட். என்ஜாய் பண்ணுங்கடாமா, என்ஜாய் பண்ணுங்க.